என்றைக்குமே நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் நமது எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும். அதை விட அதிகமாக செய்யணும். அந்த எதிர்பார்ப்பு நிறைவடையும் போது அப்படியே நிறுத்திடக்கூடாது வேலையை. அதை விட இன்னும் கூடுதலாக நம்ம ஒரு பங்களிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யணும் அந்த வேலையை. எந்த வேலையை செஞ்சாலும் இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கூடுதலாக கொஞ்சம் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யணும். எப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 5 மணிக்கு உங்களுக்கு அலுவலகம் முடியுதுன்னா நீங்கள் அதை விட்டுட்டு உடனே 5 மணி எப்படா ஆகும்னு சொல்லிட்டு அது வந்தோடனே அதுக்கு முன்னாடியே கிளம்பி வந்துடக்கூடாது. ஒரு 5:15 வரைக்கும் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் 5 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணணுன்னு எதிர்பார்க்குறாங்க. அதுதான் பணி நேரம். அலுவலக நேரம் என்பது 5 மணி வரைக்கும், மாலை 5 மணி வரைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. 5 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணணும், வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலுவலகத்தில் எதிர்பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் இன்னும் அதிகமாக பூர்த்தி செய்யணும். எப்படின்னா 5:15 வரைக்கும் ஒர்க் பண்ணுங்கள். அது மாதிரி காலையில் 9 மணிக்கு அலுவலகத்துக்கு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. விதிமுறை இருக்குது, காலைல 9 மணிக்கு வரணுன்ட்டு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், காலைல 8:45 கூட போயிடணும். எதிர்பார்ப்பை நீங்கள் எப்போவுமே அதிகப்படியாக பூர்த்தி செய்ய வேண்டும், குறைவாக பூர்த்தி செய்யக்கூடாது என்பது தான் இதன் மூலம் நான் சொல்ல வருவது. எப்போவுமே இப்போ நீங்கள் 2 கிலோமீட்டர் டெய்லி 4 கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 4.25 கிலோமீட்டர் ஓடுங்க. ஆனால் 4 கிலோமீட்டர் ஓடினாலே போதும். இருந்தாலும் ஒரு 4.25 கிலோமீட்டர் ஓடுங்க. அந்த மாதிரி எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் அதிகமாக செய்ய பழகுங்க. கரெக்டாக அந்த கோடு வந்தோடனே நிறுத்திடாதீங்க. அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் அந்த கோடை கூட அடைய முடியாமல் போயிடும், அந்த எதிர்பார்ப்பை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் போயிடும். அதனால் எப்போவுமே எதிர்பார்ப்பை விட அதிகமாக பூர்த்தி செய்ய பழகணும். அப்போ தான் அந்த எதிர்பார்ப்பு எப்போதுமே பூர்த்தி செய்யப்படும். நீங்கள் எதிர்பார்ப்பு அந்த நிறைவடையும் போது அந்த கோடை தொட்ட உடனே 5 மணி ஆன உடனே நீங்கள் வேலையை விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வர்றீங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் 5 மணி வரைக்கும் கூட உங்களால் வேலை செய்ய முடியாது. உங்களால் 5 மணி ஆனாலே உங்களுக்கு அங்கே இருக்கவே முடியாது உங்களால். அப்போ நீங்கள் அங்கே நீங்கள் ஸ்டெடியாக 5 மணி வரைக்கும் வேலை பார்க்கணும் அப்படின்னா 5:15 வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் 5:15 வரைக்கும் இருங்க. அப்போ தான் 5 மணி வரைக்கும் உங்களால் வேலை செய்ய முடியும், அப்படி உறுதியாக வேலை செய்ய முடியும். நீங்கள் 5 மணி எப்படா ஆகும், 5 மணி அலுவலக நேரம் முடிய போகுது, 5 மணி எப்படா ஆகும்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர நீங்கள் பழகுனீங்கன்னா உங்களால் 5 மணி வரைக்கும் அங்கே இருக்க முடியும். 4:30க்கே உங்களால் அந்த வேலையை செய்ய முடியாது. அப்போ உங்கள் வேலையில் ஒரு குறைபாடு ஏற்படும். உங்கள் வேலையில் நீங்கள் உறுதியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு இருக்கணும் அப்படின்னா உங்கள் வேலை சிறப்பாக இருக்கணும். நீங்கள் செய்கிற வேலை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு வேலையும் சிறப்பாக இருக்கணும்னா கூடுதலாக ஒரு பங்களிப்பை கொடுக்க வேண்டும். அதனால் ஒரு அலுவலகத்தில் உங்கள் வேலைன்னா வேலை நேரம் முடிந்த பிறகும் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இருந்து வேலை செஞ்சுட்டு வாங்க. அது மாதிரி வேலை நேரம் ஆரம்பிக்க போகிற நேரத்துக்கு முன்னாடி ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடியே அங்கே போயிடுங்க. கரெக்டாக அந்த நேரத்துக்கு போகணுன்னு நினச்சிங்க, உங்களால் தாமதமாக தான் நீங்கள் உங்கள் அலுவலகத்துக்கு போவீங்க. கரெக்டாக 9 மணிக்கு அலுவலகம் ஆரம்பிக்குதா, 9 மணிக்கு போகணுன்னு நினைக்காதீங்க. 8:50க்கு 8:45க்கு போகணுன்னு நினைங்க. அப்போ தான் அது சரியாக இருக்கும். நீங்கள் 9 மணிக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா 9 மணிக்கு போக முடியாது. 9:10 ஆகிடும், 9:15 ஆகிடும். இதுவே உங்களுக்கு ஒரு வழக்கமாக மாறிடும். அப்புறம் வேலைக்கு போகிறதே உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக மாறிவிடும், பிடிக்காமல் போயிடும், சோம்பேறி ஆகிடுவீங்க. அதனால் எப்போவுமே எதிர்பார்ப்பை விட உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு விதிக்கப்பட்டிருக்கோ, விதிமுறையாக இருக்கோ, அந்த எதிர்பார்ப்பை விட கூடுதலாக ஒரு பங்களிப்பை கொடுக்க பழகிக்கோங்க. அதுதான் நான் இதன் மூலம் சொல்கிறேன். அதுதான் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும், உங்களுக்கு புகழை தரும், உங்கள் மீது மற்றவர்கள் நம்பிக்கை வைப்பார்கள். இல்லைன்னா மற்றவங்க உங்களை சந்தேகப்படுவாங்க, நீங்கள் சோம்பேறி, நீங்கள் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மற்றவங்க நம்பவே மாட்டாங்க, சந்தேகப்படுவாங்க. உங்கள் மேலே ஒரு மரியாதையே வராது.